உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த சாமியையும் கும்பிட்டுக்கிடுறேன். இன்னைக்கு நான் ஒரு புளிக்குழம்பு செய்ய சொல்லி தரப்போறேன். என்னங்க புளிக்குழம்பு சொல்றது பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பூண்டு போட்ட புளிக்குழம்போ இல்ல நம்ம வத்தல் போட்டு செய்யற புளிக்குழம்போ இல்ல. இது கற்பூரவள்ளி புளிக்குழம்பு. கற்பூரவள்ளி, ஆமா, ஓமவல்லி இலை பச்சி போடுவாங்க. நீங்க பச்சி போடுங்க, அப்படியே சாப்பிடுங்க. ஆனா புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ருசியே வேற. இப்ப அதுக்கு என்னெல்லாம் தேவை அத முதல்ல சொல்லிடுறேன். இந்த கற்பூரவள்ளி இலை நல்லா கழுவி தொடச்சு வச்சிருக்கேன். அப்புறமா வெந்தயம், உளுத்தம்பருப்பு, தனியா, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகா வத்தல், மிளகு, இதோட உப்பு, பெருங்காயம், கடுகு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, புளி, நல்லெண்ணெய், இவ்வளவு சாங்கியத்தையும் ஒன்னா கிட்ட சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதெல்லாம் சளி அறுத்துரும் அப்படிம்பாங்க. நெஞ்சில சளி சரியா போயிருக்கும். ஆனா ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க யாரோடையான்னு பேசிட்டு இருக்கிற போது சிரிப்பீங்க. கொல்லுன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா என்னைக்கோ உள்ள உட்காந்த சளி உள்ள கரு புருங்கும். இந்த சளி அறுக்கிறதுக்கு தான் இந்த கற்பூரவள்ளி. இதெல்லாம் வீட்டுல நீங்க கண்ட செடியை வச்சு தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா ஓமவல்லிய வச்சு தண்ணியை தெளிச்சு விட்டா போதும், அது பாட்டு வளர்ந்துரும். இதெல்லாம் வீட்டுல இருக்கணுங்க. அந்த காலத்துல துளசி வச்சிருப்பாங்க. அந்த என்ன நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, லெமன் கிராஸ் அப்படிங்கிறீங்களே, அது வச்சிருப்பாங்க. துண்ணூத்து பச்சை இருக்கும், ஓமவல்லி இருக்கும். ஆச்சு ஊச்சுன்னு யாராச்சும் தும்மினாங்கன்னா வீட்டுல இருக்கிற இலைய வச்சே ஒரு கஷாயம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்ம புளிக்குழம்பு செய்வோம். சட்டியை வச்சு சட்டி காயவும் இந்த பொருள் எல்லாம் ஒன்னொன்னா போட்டு வறுத்துக்கிடுவோம். எண்ணெய் விடணுங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா தாளிதத்துக்கு மட்டும்தான் நாம நல்லெண்ணெய் சேர்க்க போறோம். இப்ப எந்த வகையில நம்ம வறுக்கணும் அப்படின்னு கேட்டா முதல்ல வெந்தயத்தை போடணும். அது செவக்கும் போது உளுத்தம்பருப்பை போடணும். அதெல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு அப்படியே கொட்டி வச்சீங்கன்னாக்கா ருசி நல்லாவே இருக்காது. எது எவ்வளவு தூரம் செவக்கணும், கொஞ்சம் கருகணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு முறை இருக்கு. அதுதான் நம்ம ஊர் சமையலோட தனி சிறப்பு. சரி, இப்ப சட்டி காஞ்சிருச்சா? சட்டி காயவும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல வெந்தயம். ஏன்னு கேட்டா வெந்தயத்தோட மற்றதெல்லாம் போடும்போது கடைசியில வெந்தயம் லேசா கருகிக்கும். புரியுதா? இந்த வெந்தயத்தை கடைசியில போட்டீங்கன்னா அது சிவப்பா இருக்கும், அப்ப ருசி இருக்காது. வெந்தயம் லேசா கருகணும். என்னங்க ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு சொல்றீங்கன்னா, இதெல்லாம் சொல்லி தரத்துக்கு இப்ப ஆள் இல்ல, நான் தான். வெந்தயம் கசக்கும், அதனால பார்த்து போடணும். இந்த வெந்தயத்தை லேசா இந்த ஒரு வாசனை வரும். சில பேர் கேட்பாங்க, ஏங்க வெந்தயம் வறுத்தா வாசனை வருங்கிறீங்க, ஜலதோஷத்துக்கு தானே இந்த குழம்பு, எனக்கு ஜலதோஷம் வாசனையே தெரியலன்னு. இந்த மாதிரி லந்தெல்லாம் எங்கிட்ட வச்சுக்க கூடாது. சொல்றத சொல்றேன், கேட்டுக்கிடுங்க, அவ்வளவுதான். பாத்தீங்களா? இப்போ வெந்தயம் செவக்க ஆரம்பிக்கும் போது இம்பிட்டு உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு எதுக்கு போடுறதுன்னா, அப்பதான் புளிக்குழம்புல ஒரு என்ன சொல்றது, அது நீங்க என்ன சொல்லுவீங்க, திக்னஸ் அப்படிம்பீங்களோ, திக்னஸ் வரும். இந்த உளுத்தம்பருப்பும் லேசா செவக்கணும். அப்ப அந்த வெந்தயம் இன்னும் கொஞ்சம் செவந்துக்கும். இந்த உளுத்தம்பருப்பு வறுபடுற வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். துவையெல்லாம் அரைக்கும் போது அந்த உளுத்தம்பருப்பு செவக்கலைன்னா அந்த துவையல் நல்லா இருக்காது இல்ல? அது மாதிரிதான்.
ரொம்ப அடுப்பை பெருசா எரிய விட்டோம்னா கறி போயிடும். அதுதான் பயந்து கிடக்கு. கண்ணு வேலை செய்யணும், மூக்கு வேலை செய்யணும், கை வேலை செய்யணும். நான் நினைச்சுக்கிடுவேன், சில பேர் வீட்டில் 2 சட்டியில சாமானை போட்டு 2 கையால எப்படா கிண்டுவாங்கன்னு. நமக்கு அதை ஒரு கை கிண்டுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. மகாபாரதத்துல பீமன் ஒருத்தர் தான். அவன் சமையலும் போது அப்படித்தானா, எந்த 2 கையாலையும் மாத்தி மாத்தி சமைப்பானாம். பாருங்க, ஒருவேளை ஆம்பளை சமைச்சா நல்லா இருக்குமோ என்னமோ இல்ல. இப்ப தனியா போடவும் இந்த வெந்தயம் கருத்து இருக்கிறது தெரியுது பாருங்க. தனியாவை ரொம்ப நேரம் போடக்கூடாது. கடலைப்பருப்பு, சில பேர் நினைச்சுப்பாங்க இந்த கடலைப்பருப்பு மொத்தமா இருக்குல்ல, அதனால இதை முதல்லயே வறுக்கணும்னு. இல்ல, இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்தீங்கன்னா முதல்ல உளுத்தம்பருப்பை போடணும். அது பாதி செவக்கவும் தான் கடலை பருப்பை போடணும். ஏன்னா அது நிமிஷமா செவந்துரும். நீங்கெல்லாம் பாக்குறீங்க, நான் நல்லா இந்த வாசத்தை அனுபவிக்கிறேன். இதுல கொஞ்சம் சீரகத்தையும் போட்டுருவோம். எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன். சீரகம் அகத்தை சீர் பண்ணிடுமா. அகம்னா வயிறு, வயிற்றை சரியாக்குறதுக்கு ஜீரகம் தான். இந்த கருவேப்பிலையே தாளிப்பிலையும் போடலாம், எனக்கு ஒரு ஆசை. இதுலயும் போட்டுடலாமேன்னுட்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு கருவேப்பிலை உள்ள சேருதோ நல்லது. இந்த கருவேப்பிலை லேசா வதங்கவும் இந்த ஓமவல்லி கீரை நல்லா கழுவி தொடச்சி வச்சிருக்கேன்ல, அதையும் போட்டு துவள வதக்கிறேன். அது அப்படியே துவன்றும். எல்லாத்தையும் போட்டுருவோமா? அதுல சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏன் இந்த அம்மாக்கு என்ன கஞ்சத்தனம், எல்லாத்தையும் போட வேண்டியதானே, ஏதோ போட்டேன்ல. அங்க உட்காந்துக்கிட்டு என்ன வேணா பேசலாம், இங்க வந்து உட்காந்து சமைச்சு பார்க்கணும், அப்பத்தான் தெரியும் இந்த வாசத்துக்கு ஈடு. மழை பெஞ்சா மண்ணு வாசனை வரும் தெரியுமா, அது எப்படி நான் சுகமா இருக்கும், அத போல இருக்கு. இந்த ஆஹா, வெந்தயமா தனியாவா இந்த கற்பூரவல்லி இலையா, எத்த சொல்றது போங்க. அடுப்பு அணைச்சிட்டு இந்த சூட்டுலயே இந்த இலை வதகணும். அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். முத்து பேச்சியை கூப்பிடணும், அதானே? கரெக்டா சொல்லிவிடுறீங்க. ஏன்னு கேட்டா, நான் செய்யற பக்குவத்தெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. யாராச்சும் இந்த தப்ப கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தேன், ஒருத்தருமே கண்டுபிடிக்கல. நான் என்ன மிளகா வத்தல் போடல இல்ல, முத்து பேச்சியை மட்டும் கூப்பிட சொன்னீங்களே. மிளகா வத்தலை யார் போடுவாங்க? உங்க மாமியாரா? எங்க வீட்டுல அப்படித்தான் கேட்பாங்க. எதையாச்சும் சொன்னா உங்க மாமியாரா வந்து பாப்பா அப்படின்னுட்டு. எந்த மாமியாரும் பார்க்க மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், குத்தம் குறை சொல்லலாம், ஆனா கையால அப்படி ஒரு துரும்ப கூட அசைச்சிட மாட்டாங்க. கையில எல்லாரும் போன் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் கைய என்னத்தை அசைக்கிறது? கடைசியில மிளகா வத்தலை போட்டா போதும். ஏன்னு கேட்டா கருகி போயிடாம இருக்கணும். இன்னும் என்னெல்லாம் பாக்கி இருக்கு? புளி தண்ணி, கடுகு, பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள். அத கடைசியில போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சுக்கிட்டு வரணும். தண்ணி ஊத்தி அரைக்கலாம், பொடியாவும் பண்ணிக்கலாம், அவங்க இஷ்டம், புளி தண்ணியை பொறுத்தது. சரி, இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள புளிய நல்லா
தண்ணியில ஊற போட்டுருங்க இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாலேயே. இதெல்லாம் செய்யறதுக்குள்ள புளிய நல்லா கரைச்சு வடிகட்டி வச்சுக்கிடுங்க. முத்து பேச்சு இதை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே அரைச்சு கொண்டா. ஏங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல இந்த மாமியாரெல்லாம் குத்தம் கண்டுபிடிப்பான்னுட்டு. எங்க முத்து பேச்சு எனக்கு மாமியார் இல்லை, ஆனா அங்க பாருங்க இதெல்லாம் கொடுத்து அரைச்சிட்டு வாடிங்கிறேன். மிளகு போட்டிங்களா? அட்டு போறா, மிளகு போட மறந்துட்டேன், இப்ப போட்டுருவோம்ல. அதாவது இப்படியெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் போல நமக்கு. இல்லாட்டி நான் செய்யறதுதான் கரெக்டுன்னு நினைச்சிருவேன்ல. யாரும் சொல்லிட்டு போறா, எல்லாம் தான் போட்டீங்களே, மிளகு போட்டீங்களா அப்படின்ட்டு போறா. இந்த மிளகையும் வறுத்துறேன், அதையும் சேர்த்து அர. இதுக்கு திருக்குறள்ல ஒரு சொல்லுவாங்க, இடித்து உரைக்கிறதுக்கு ஒரு மந்திரி வேணுமா. ஏயா வெறும் சொன்னா பார்த்தது இடிச்சா சொல்லுவ ராஜாவ அப்படின்னு நாங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது எங்க வாத்தியார கேட்டோம். இடித்துரைக்கும் ஏமாறா மன்னன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாரு. அப்ப எதான் சொல்லணும்னு நான் இடிச்சிட்டு சொல்லு அப்படின்னா அப்பெல்லாம் கிண்டல் பண்ணுவோம். நாங்க படிச்ச தமிழ் வகுப்பு, அந்த வாத்தியாரு, அதெல்லாம் இப்ப வரும்னு நினைக்கிறீங்க? தமிழ் வகுப்புல தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல அர்த்தம் சொன்னாதான் புரியுது பிள்ளைங்களுக்கு. அதாங்க நெசம். இப்பொழுது மிளகும் தயாராகிவிட்டது. முத்துப்பேச்சி வாழ்க. இப்ப நம்ம இந்த கற்பூரவல்லி குழம்புக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாம் வருத்தம் இல்ல, வெந்தயம், தனியா, ஜீரகம், மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தாம்பருப்பு, கடைசியில மறந்து போயிட்டு மிளகையும் போட்டு அரைச்சோம்ல, வருத்தம் இல்ல. இது இப்படி அரைச்சு வச்சிருக்கேன்னா இத நல்ல புளிய கரைச்சி வச்சிருக்கு. இந்த புளி தண்ணியில இத போட்டு நல்லா கரைச்சி வச்சிருவோம். இதை புளிக்குழம்பு பண்றதுக்கு அடுப்ப மூட்டியாச்சு. சட்டி சுடட்டும். நல்லெண்ணெயை ஊத்திட்டு இதுக்கு கொஞ்சம் உண்டன எண்ணெய் ஊற்றணும். ஏன்னு கேட்டா புளிக்குழம்புன்னா அதுக்காக மேல எண்ணெய் மதக்க கூடாது. சில பேர் வீட்டுல பாருங்க குழம்பு கொண்டு வைப்பாங்க, மேல இம்புட்டுக்கு அப்படியே சக்கச்சவேல்னு எண்ணெய் நிற்கும். ஐயோ இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்பா. நல்லெண்ணெய் காயவும் கொஞ்சமா பெருங்காயம். இந்த பெருங்காயம் எதுக்கு சேர்க்கறதுன்னா வயிற்றுல வாயு சேர்ந்துக்காம இருக்கும். எல்லா சமையல்லையும் பார்த்தீங்களா பெருங்காயம் போடுவாங்க, ஏன்னா வயிற்றுல வாயு சேர்ந்துக்கும், கடம்புடாங்கும். இப்போ இதுல கடுகை போட்டுடலாம். எல்லாரும் சங்கீதம் ரொம்ப சுகங்கிறாங்களே, எனக்கு இந்த கடுகு வெடிக்கிற சத்தம் எம்புட்டு சுகமா இருக்கு தெரியுமா? பாருங்களேன். ஆஹா, ஏண்டா செய்யறோன்னு சமையல் செய்யக்கூடாது. ஆஹா செய்யறோன்னு செஞ்சா அது தனி. இப்போ கடுகு நல்லா காயுது, வெடிக்குது. இப்போ இதை ஊத்திடுவோம். இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுருவோம். மஞ்சத்தூள் எதுக்கு சமையல்ல சேர்க்கிறோம் அப்படின்னா வயிற்றுல புண்ணு இருந்தா ஆத்தும். முகத்துக்கு போடுற மஞ்சள் வேற, சமையல் மஞ்சள் வேற, அது புரிஞ்சுக்கிடணும். இந்த நீள நீளமா இருக்கும் தெரியுமா விரலி மஞ்சள்னுட்டு, அதுதான் சமையலுக்கு. இந்த குண்டு மஞ்சள் இருக்குல்ல அதுதான் முகத்துக்கு. அது புரியாம இதை இடிச்சு அதுல போட்டு அதை இடிச்சு இதுல போடக்கூடாது. இந்த உப்புலதான் சில சமயம் தகராறு வந்துருது. என்னன்னு கேட்டா ஒரு குத்து மதிப்பா போடு அப்படிம்பாங்க. அந்த காலத்துல குத்து மதிப்பா போட்டாங்க நல்லா இருந்தது. நான் இப்ப ஒரு குத்து மதிப்பா போட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னை குத்தி விட்டுருவீங்க, இம்புட்டு உப்பா அப்படின்னுட்டு. இப்ப இது கொதிக்கவும் எல்லாம் போட்டேன்னா அப்புறம் முத்து பேச்சு சொல்லுவா, அத மறந்துட்டீங்கள, என்ன செய்யறிய? இத பாருங்களேன், சொல்லி மஞ்சத்தூள் போட்டு உப்பெல்லாம் போடவும் அது ஓரத்துல அப்படியே முறைச்சுக்கிட்டு கொதிக்க போகுது. இந்த வாசம் எப்படி தெரியுமா இருக்கு? கம கம வேண நறுமணம் இது வீசுதே.
அதன் ருசியும் சுவையும் என் மனதை மயக்குதே. கம கமவென குழம்பு இதோ கொதிக்குதே. இந்த வாசனைக்கு ஈடு எதுவுமே இல்லை. இப்ப என்ன தெரியுமா தோணுது, இத செஞ்சு முடிச்ச கையோட சுட சுட சோத்த வடிச்சு தட்டுல இப்படி அள்ளி வச்சு கும்பிட்டு நெய்ய போட்டு கலந்து இந்த உருட்டி அக்கம் பக்கத்துல யாராச்சும் பாக்குறாங்களான்னு பார்த்துப்புட்டு லவக்குன்னு வாயில போடணும். ஏன் தெரியுமா? ஏமா இது என்ன ஏதாவது பஞ்சமத்துல அடிபட்டு வந்திருக்கான்னு நினைப்பீங்க. ஏன்னு கேட்டா இந்த ருசி தாங்காது, அள்ளி திங்கணும் போல இருக்கும். ஆனா நம்ம தான் அப்படி சொல்றோம்னு நினைக்கிறோம். அள்ளி திங்கணும் போல இருக்குனாக்கா அட அல்பமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு ஒரு பையன் இம்புட்டு நீளத்துக்கு என்னமோ வாங்கிட்டு வந்தான். பன்னு மாதிரி இருந்துச்சு. இம்புட்டு நீளத்துக்கு, நெசாமா இம்புட்டு நீளத்துக்கு இருந்துச்சா. அதுக்கு பேர் என்னமோ சொன்னானே, டியூபா என்னமோ சொன்னாங்க. சபுவேன்னா அது என்னடானா இந்த கோடியில கடிக்கிறான் வாய. அந்த கிருஷ்ணர் உலகத்தை காட்டினாராம்ல, அப்ப திறந்த மாதிரி வாயை திறந்து இது அப்படியே மலைப்பாம்பு மாதிரி உள்ள தள்ளுறான். அதை கடிச்சு சாப்பிட்றான். அதெல்லாம் பார்க்குற போது நம்ம சோத்துல நெய்யை போட்டு இந்த ஓமவல்லி, மோகனவல்லி, சுந்தரவல்லி, எத்தனை வள்ளி பாருங்க, அத்தனை வள்ளியும் போட்டு இந்த குழம்ப வச்சு சாப்பிட்ற ருசி நீங்க எதை சாப்பிட்டாலும் வராது. என்னதான் இம்புட்டு நீள பன்னா இருக்கட்டுமே, இதோட ருசி வராது. இருங்க, இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப இந்த குழம்பு நல்லா சுண்டணும்னு வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, சுத்தி அது டான்ஸ் ஆடி அப்படியே தெரிச்சிருது. அதுக்கு தான் போட்டு மூடி வச்சிருக்கேன். இப்ப எடுத்துருவோம். ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க இந்த குழம்பு. இதுல கடைசியில என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன ஸ்பூனு நல்லெண்ணெய, பச்சை எண்ணெய விட்டுறணும். இந்த குழம்போட ருசி, நான் ஏன் இந்த மேல எண்ணெயை விட்டேன்னாக்கா, உண்டனை முதலையே ஊத்திட்டு கொதிச்சு கொதிச்சு எல்லா எண்ணெயும் வெளியில போய் கடைசியில எண்ணெய் இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், குழம்புக்கு மேல எண்ணெய் முதக்கணும்னு சொன்னேன் இல்ல, அதோ மேல ஊத்தி விட்டேன். இப்ப சுட சுட ஒரு சோறு. முத்து பேச்சு, ஒரு ஆளாக்கு அரிசியை போட்டு சோத்த வடிச்சிட்டு வாடி, என்னால தாங்க முடியல. இந்த வாசனை, இந்த ருசி சாப்பிடாம இருக்க முடியாது. அருமையான கற்பூரவல்லி குழம்பு 4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாங்க. இத கம கமன்னு மணக்கிற கற்பூரவல்லி புளிக்குழம்பு இப்ப தயாராயிடுச்சு. நானும் சாப்பிட தயாராயிட்டேன். நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் எல்லா நாளும் நல்லா இருக்கணும்னு என்னங்க அது உங்களெல்லாம் வாழ்த்துறேன். எனக்கு இருமல் பயங்கரமா இருக்கு.